ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நாளும் பார்த்திங்கன்னா எனக்கு பருப்போட தான் வந்து ஆரம்பிக்குது. ஹோம் ஃபுட்க்கு தேவையான பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாதம் வந்து செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா பொரியல் தனியாக செஞ்சு கொடுத்தா அமிச்சா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்துன்னு வந்துடுவாங்க. பீட்ரூட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்திங்கன்னா குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்து வதக்கிங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்குங்க, அதிகமாக தேவையில்ல. பீட்ரூட் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சாதம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி இதை புழுங்கல் செய்து தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு 2 பக்கம் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அரிசி சேர்த்துட்டு சரியாக குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 விசில் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில், ஒரு விசில் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு இறக்குனாலே சூப்பராக ஒரு பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. வெஜிடபிள்ஸே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து இந்த டிஃபன் பாக்ஸே காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. என்னுடைய பசங்களுக்கு இன்றைக்கி இது தான் வந்து லஞ்சுக்காக பேக் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.